ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவரும் வணக்கம். சந்தை நிலவரம். இந்திய பங்குச் சந்தை தற்போது பல நேர்மறை காரணிகள் அதனுடன் நகர்ந்து வருகிறது. உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சி, அரசு முதலீடுகள், பாதுகாப்புத்துறை செலவுகள், ஏஐ மற்றும் செமிகண்டக்டர் முதலீடுகள், இந்தியாவில் உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்கள் ஆகியவை நீண்ட கால முதலீட்டு சூழலை வலுப்படுத்துகின்றன. அதே நேரத்தில் அரசு ஓஎஃப்எஸ் ஆஃபர் பார் சேல்ஸ் மூலமாக பெரிய பல நிறுவனங்கள்ல விற்கிறாங்க. அதே போல பெரிய ஐபிஓக்கள், உலக அரசியல் பதற்றங்கள் மற்றும் சில நிறுவனங்களில் காலாண்டு முடிவுகள் போன்றவற்றை குறுகிய கால ஏற்ற இறக்கங்கள் உருவாகக்கூடும். நீண்ட கால முதலீட்டு உள்ளவர்கள் பயப்பட தேவை இல்லை. என்ஹெச்பிசி சொல்லிட்டே வரும். பல சர்வதேச புரோக்கரேஜ் நிறுவனங்களும் குறிப்பாக சிஎல்எஸ்சி நிறுவனமும் என்ஹெச்பிசி மீது மிகவும் நேர்மறையான பார்வையை வெளியிட்டுள்ளன. அவர்கள் இந்த பங்கிற்கு கை கன்வெஸ்டேஷன் மதிப்பீட்டை வழங்கியுள்ளனர். இதனுடைய இலக்கு 117 ரூபாய் என்று சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த அளவு நம்பிக்கைனா, நீர் மின் உற்பத்தி இந்தியாவின் மிக ரெனியூவபிள் எனர்ஜி ஆதாரமாக மாறி வருகிறது. அரசு கிரீன் எனர்ஜிக்கு அதிக முதலீடு செய்கிறது. பம்ப் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் மீது மிகப்பெரிய முதலீடுகள் நடைபெற்றிருக்கின்றன. சோலார் மற்றும் விண்ட் இணைந்த கைபிரிட் திட்டங்களில் என்ஹெச்பிசி தீவிரமாக செயல்படுகிறது. எதிர்காலத்தில் மின்சார தேவைகள் தொடர்ந்து அதிகரிக்கும். அதனால இந்த என்ஹெச்பிசி ஆனது கைபிரிட் திட்டங்கள் அதிகம் முதலீடு செய்வதனால் இந்த புரோக்கரேஜ் நிறுவனங்கள் எல்லாமே நேர்மறையான சட்டங்களை கொண்டு வராங்க. டெக்னிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா 90 ரூபாய் என்ற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா நல்ல மேல போக வாய்ப்பு இருக்கின்றன. கவனிக்க வேண்டிய என்ஹெச்பிசியில கவனிக்க வேண்டிய முக்கியமான அபாயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பருவமழை குறைந்தால் ஹைட்ரோ ஜெனரேஷன் பாதிக்கப்படும். அரசு ஓஎஃப்எஸ் மூலம் ஆஃபர் பார் சேல்ஸ் மூலம் பங்குகள் விற்பனை செய்தால் தற்காலிக செல்லிங் அழுத்தம் வரலாம். அதனால இந்த இதை பார்த்துக்கணும். இப்போதைக்கு நம்ம நாட்டுல 45% கீழே மழை அளவு குறைவா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அதையும் நம்ம நெகட்டிவ் செய்தியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ஹெச்பிசிக்கு HAL இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு விமான உற்பத்தி நிறுவனமாகும். நிறுவனம் தற்போது தேஜாஸ் மார்க் 1 போர் விமானத்தில் அஸ்ட்ரா மிசில் சிஸ்டம் ஒருங்கிணைப்பை வெற்றிகரமாக முடித்து உள்ளது. இதன் முக்கிய தத்துவம் இந்தியாவின் பாதுகாப்பு திறன் அதிகரிக்கும், வெளிநாட்டு ஆயுதங்களின் மீது ஈர்ப்பு குறையும், மேக் இன் இந்தியா பாதுகாப்பு திட்டத்திற்கு பெரிய முன்னேற்றம். அதே நேரத்தில் ஏற்றுமதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். எதிர்கால வளர்ச்சி தேஜாஸ் MK1A அப்படின்னு சொல்லி வருது. AMCA, LC கட்சி, LU கட்சி, ட்ரோன் புரோகிராம், இன்ஜின் மேனுபேக்சரிங் போன்ற பல திட்டங்களில் பணியாற்றி வருகிறது HAL. டெக்னிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 4500 கடந்துச்சு அப்படின்னா 5000 முடிய செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. டெக்னிக்கலா அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாமே. டிவிஎஸ் மோட்டார் ஜூன் மாதத்தில் சுமார் 47% விற்பனை வளர்ச்சி பதிவு செய்தது. நான் மிஸ் பண்ண ஸ்டாக்னா இதுதாங்க. மொத்தமாக 5.9 லட்சம் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதனுடைய வளர்ச்சிக்கான காரணங்கள் இவி விற்பனை அதிகரிப்பு, எக்ஸ்போர்ட் மீண்டும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஸ்கூட்டர் மற்றும் மோட்டார் சைக்கிள் விற்பனை அதிகரிச்சிருக்கு, ரூரல்ல டிமாண்ட் மேம்பாடு. ஆமாங்க, இப்ப பெரும்பாலும் எல்லா பகுதியிலுமே டிவிஎஸ் மோட்டார் நல்லா அதிகமா சேல்ஸ் ஆகிட்டு, அது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. நீண்ட கால வாய்ப்பாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும் ஏசியன் எக்ஸ்போர்ட்டும் பிரீமியம் பைக் செக்மெண்ட்டும் கொண்டு வரப்போக இந்த மூன்றும் நிறுவனத்தின் எதிர்கால வளர்ச்சியை தீர்மானிக்கும். கோல் இந்தியா நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோடைகால மின் தேவையால் மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு
நிலக்கரி நிலக்கரி விநியோகத்தில் கிட்டத்தட்ட 5.9% வளர்ச்சி பதிவு செய்துள்ளது. இந்தியா இன்னும் தனது மின்சார உற்பத்தியில் பெரும் பகுதி நிலக்கரியில் இருந்து பெறுகிறது. ரெனியூவபிள் எனர்ஜி வளர்ந்தாலும் பேஸ் லோடு பவர் இன்னும் கோல் மூலமே இயங்குகிறது. அதனால இந்த பங்குக்கு சாதகமாக பார்க்கப்போம். அரசு OFS மூலம் சேல்ஸ் மூலம் பங்குகளை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களில் இதுவும் ஒன்று. அதனால் குறுகிய காலத்துல அழுத்தம் வரலாம் அப்படின்னு கணிக்கப்படுகிறது. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்றோம். SBI இது 2 முறை சொல்லிட்டே வரும். SBI பேங்க் 1000க்கு மேல் வர்த்தகமாகியது. இதன் முழுமையான துணை நிறுவனம் SBI மியூச்சுவல் ஃபண்ட் மிகப்பெரிய IPO வெளியிட திட்டமிட்டு உள்ளது. IPO விவரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுமார் 11,400 கோடி டாலர்ல 1.2 பில்லியன். ஸ்டேட் பேங்குக்கு கிடைக்கும் நன்மை பங்குகளை விட்டு லாபம் பெறும், கேபிட்டல் அன்லாக்கிங், பேலன்ஸ் ஷீட் வலுப்படும், கேபிட்டல் அடிகன்சி மேம்படும். தொழில்நுட்ப நிலைகள்னா 1100க்கு மேல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா மேல செல்ல வாய்ப்பு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் ஜூன் மாதத்தில் இந்திய சந்தையில் 69% விற்பனையை சந்தித்து பதிவு செய்துள்ளது. ஆனால் முக்கிய பிரச்சனை இதன் JLR வணிகம் தான். JLR நிறுவனத்தின் உலகளாவிய விற்பனை 15.3% குறைந்து உள்ளது. காரணம் சப்ளை செயின் பிரச்சனை, ஐரோப்பிய தேவைகள் குறைவு, சீன சந்தை பலவீனம், பிரீமியம் கார் டிமாண்டு குறைவாக உள்ளது. அதனால்தான் JLR உடைய விற்பனை குறைவாகிக்கிட்டு இருக்கு. முதலீட்டாளர்களுடைய பார்வையில குறுகிய காலத்தில் அழுத்தம் இருக்கலாம். முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் டெக்னிக்கல் அடுத்ததுல பார்ப்போம். கெர்னஸ் மைக்ரோ சிஸ்டம் இந்தியாவின் காவக்ஸ் டெக்னாலஜி. இந்த ஸ்டாக்கு நான் மிஸ் பண்ண ஸ்டாக்கு. நான் 430 வாங்க வேண்டியது. அந்த நேரத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் பண்ண ஸ்டாக். இந்த மாதிரி ஸ்டாக் ஏதாவது ஸ்டாக்கை பிடிச்சா நல்லா இருக்கும். கடவுள் தான் காப்பாற்றணும். இந்தியாவின் காவக்ஸ் டெக்னாலஜியில் உருவாக்கும் முக்கிய நிறுவனங்கள் ஒன்று. காவக்ஸ் என்றால் என்ன? 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதாமல் தானாகவே பிரேக் போட்டு விபத்தை தடுக்கும் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். நார்த் சென்ட்ரல் ரயில்வே திட்டம் சாதனைகள் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. ரயில்வே சேஃப்டி டிஜிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. AI இன்டகிரேஷன் இது எல்லாமே சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த கம்பெனியோடைய கடந்த கால வளர்ச்சி 5 ஆண்டுகளில் 2600% மேல ரிட்டர்ன் கொடுத்துருச்சுங்க. 2026 ஆண்டிலே முதலீடு பண்ணவங்களுக்கு இரட்டிப்பாகி உள்ளது. இப்ப அதிகமா ஏறிடுச்சு, வாங்கவும் பயமா இருக்கு. அதே நேரத்துல எதிர்கால திட்டங்கள் செமிகண்டக்டர், டேட்டா சென்டர் ஈக்விப்மெண்ட், எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் போன்ற திட்டங்கள் வச்சிருக்காங்க. இதனால் இந்நிறுவனம் ரயில்வே மட்டுமல்லாமல் புதிய துறைகளிலும் வளர முயலுகிறது. இது ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது கெர்னஸ் மைக்ரோ சிஸ்டம். மிகப்பெரிய மர்ஜர் பத்தி பார்ப்போம். மர்ஜர் மற்றும் QIP போன்ற கார்பரேட் ஆக்ஷனை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அஸ்ட்ரா TM ஹெல்த் கேர் மெர்ஜர் முடிந்ததுங்க. அஸ்ட்ரா TM ஹெல்த் கேர் நிறுவனம் குவாலிட்டி கேர் ஹாஸ்பிட்டல் எவரி கேர் இணைப்பு மர்ஜர் செயல்முறையை வெற்றிகரமாக முடித்து உள்ளது. புதிய ஒருங்கிணைந்த நிறுவனம் 2026 ஜூலை 1 முதல் செயல்படுகிறது. இந்த இணைப்பால் என்ன மாற்றம்னா 39 மருத்துவமனைகள், 28 நகரங்களில் சேவை, 10,600 படுக்கை பெற்று உள்ளது. 45,000க்கு பிளஸ் மேல மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள். இதனால் இந்தியாவில் மிகப்பெரிய மருத்துவமனை சங்கிலியில் ஒன்றாக உருவாகி உள்ளது அஸ்ட்ரா TM ஹெல்த் கேர்.
எதிர்கால திட்டங்கள் இன்னமும் 15,000 படுக்கைகளை விரிவாக்கம் செய்யும்னு சொல்லியிருக்காங்க. டயர் 2 மற்றும் டயர் 3 நகரங்களில் புதிய மருத்துவமனைகள், ரோபாட்டிக் சர்ஜரி 10 பிளாட்ஃபார்ம் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. 12 LIN கேன்சர் ரேடியேஷன் சிஸ்டம் 12 இடத்துல வந்து கேன்சர் ரேடியேஷன் சிஸ்டம் வந்து பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. காமா நைஃப் போன்ற உயர் தொழில்நுட்ப சிகிச்சைகள், டிஜிட்டல் ஹெல்த் மற்றும் ப்ராக்மெண்ட்ஸ் மூலம் செலவுகள் குறைப்பு பண்ணப்படுகிறது. சிரஞ்சி என்றால் என்ன? SYNEH என்றால் அப்படின்னா 2 நிறுவனங்கள் சேர்ந்த பிறகு ஒரு கொள்முதல் பல்க் பர்ச்சேஸ், அதாவது மருத்துவர்கள் இணைந்து பணிபுரிதல், ஒரே டிஜிட்டல் சிஸ்டம். இதனால செலவு குறைப்பு, அதிக லாபம் போன்ற நன்மைகள் கிடைப்பது SYNERGY, சிரஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளோட உச்சரிப்பு தவறாக இருந்தால் நீங்க ஸ்பெல்லிங்கை படிச்சு நீங்க உச்சரிச்சுக்கோங்க. நம்ம ஒன்றும் படிக்காத ஆளுதான். ஓகேங்களா? முதலீட்டாளருக்கு இதனோட அர்த்தம்னா குறுகிய காலம் ஷார்ட் டேர்ம்ல இன்டிகேஷன் காரணமாக சில செலவுகள் அதிகரிக்கலாம். காலாண்டு முடிவுகளில் மிக்சட் தாக்கம் இருக்கலாம். நீண்ட காலம் ரெவென்யூ அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஈபிட்டா மார்ஜின் வந்து மேம்படலாம். இந்திய ஹெல்த் கேர் துறையில் முன்னணி நிறுவனமாக வளர வாய்ப்பு உள்ளது. மொத்தத்தில் இது நீண்டகால வளர்ச்சியை நோக்கிய நேர்மறையான நடவடிக்கை. அஸ்ட்ரா டிஎம் ஹெல்த் கேர் பங்கு இதை வச்சுக்கோங்க. கொஞ்சமா வாங்க பார்த்துக்கோங்க. அட்வைஸ்ல கேட்டு நீங்க பண்ணிக்கோங்க. அடுத்த வந்து மனோரமா இண்டஸ்ட்ரி. இதை வந்து உங்களுக்கு போட்டியே கிடையாதுங்க. கேரளா பேஸ்ட் கம்பெனி. நான் ரொம்ப காலம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு போனஸ் எல்லாம் ஃபில்டர் போனஸை பண்ணாங்க. நல்லா கிடைச்சி நல்லா வந்திருக்கு இந்த கம்பெனி. மனோரமா இண்டஸ்ட்ரி QIP மூலம் முடிஞ்சிருச்சு. மனோரமா இண்டஸ்ட்ரி நிறுவனம் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட் மூலம் 500 கோடி திரட்டியது. QIP என்பது பொதுமக்களிடம் அல்லாமல், பொதுமக்கள்கிட்ட QIP பொதுமக்கள் வாங்க மாட்டாங்க. பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள், மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஃபாரின் இன்வெஸ்டர் போன்றவற்றால் புதிய பங்குகளை வெளியிட்டு நிதி திரட்டும் முறைதான் QIP விவகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரும்பாலும் QIP பண்ற நிறுவனம், பைபேக் பண்ணக்கூடிய நிறுவனம், அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நம்ம வாட்ச் லிஸ்ட்டை வச்சு ஆட் பண்ணி பார்க்கறது நல்லது. அதே போல மர்ஜ் பண்ற நிறுவனம், டிமர்ஜ் பண்ற நிறுவனம், இந்த மர்ஜ் பண்ற நிறுவனம் டிமர்ஜ் பண்றதையும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அது QIP எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா எதற்காக பண்றாங்க, சரியான முறையில பண்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு, பெரும்பாலும் QIP பண்ற நிறுவனம் எல்லாமே நல்ல வளர்ச்சி தாங்க கொடுத்துருக்கு. ஓகே, 34.01 லட்சம் வந்து புதிய பங்குகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு பங்கின் விலை 1470 ஃப்ளோர் பிரைஸ் 1547.18 சுமார் 5% தள்ளுபடியில் வழங்கப்பட்டது. இந்த பணம் எதற்குனா புதிய தொழிற்சாலை உற்பத்தி திறன் அதிகரிப்பு, எக்ஸ்பென்ஷன், ஒர்க்கிங் கேபிட்டல், எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள். முதலீட்டாளருக்கு இது ஒரு பாசிட்டிவ் தான். நிறுவனம் கடன் எடுக்காமல் வளர்ச்சிக்கான நிதியை பெற்றுள்ளது. கடன், அதாவது QIP மூலம் கடன் அடைக்காம வளர்ச்சிக்காக தான் இந்த இது பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் வலுவாகும். எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான முதலீட்டை செய்ய முடியும். அதே நேரத்தில் நெகட்டிவ் தான், புதிய பங்குகள் வெளியிடப்பட்டுள்ளதால் தற்போதைய பங்குதாரர்களின் ஓனர்ஷிப் சற்று குறையும். ஈக்விட்டி டைல்யூஷன் ஆகுங்க. அதை நீங்க பார்க்கணும். அதை பற்றி சொல்லுவோம். ஆனால் அந்த நிதி லாபகரமாக பயன்படுத்தப்பட்டால் நீண்ட காலத்தில் நல்ல பலன் தரக்கூடும். அதே போல சுத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்ட்ரா டிஎம் ஹெல்த் கேர் மிகப்பெரிய மகிழ்ச்சியை வெற்றிகரமாக முடித்துள்ளது. நீண்ட கால வளர்ச்சிக்கு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. மனோரமா இண்டஸ்ட்ரி QIP மூலமாக 500 கோடி திரட்டியுள்ளது. இது வந்து நிறுவனத்தின் விரிவாக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல இந்தியா ஜப்பான் கூட்டணி, இந்தியா ஜப்பான் வந்து AI, செமிகண்டக்டர், டேட்டா சென்டர், அட்வான்ஸ் மேனுபேக்சரிங் துறைகளில் சுமார்
$12.5 பில்லியன் மதிப்பிலான 120 150 ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளாங்க. இப்ப அங்கிருந்து வந்திருந்தாங்க, இப்ப ஒப்பந்தம் போட்டு போயிருக்காங்க. இந்தியாவிற்கு கிடைக்கும் நன்மைகள் புதிய வேலை வாய்ப்புகள், செமிகண்டக்டர் தொழிற்சாலைகள், டேட்டா சென்டர் வளர்ச்சி, AI ஆராய்ச்சி, எக்ஸ்போர்ட் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பயனடையக்கூடிய துறைகள்லாம் செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக்ஸ், டேட்டா சென்டர்ஸ், பவர் ஈக்குப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் துறைகள் எல்லாமே பயனடையக்கூடியது. அதே போல இந்தியா கவர்மெண்ட் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் ஆஃபர்ஸ் ஃபார் சேல்ஸ் மூலமாக இந்த நிதியாண்டில் முதல் காலாண்டிலே 31% இலக்கு நிறைவேற்றியுள்ளது. குறுகிய கால பிரைஸ் கரெக்ஷன் சாத்தியம். அடிப்படை தரம் மாறாது. இந்த மாதிரி கவர்மெண்ட் குறுகிய காலத்துல கரெக்ஷன் வரலாம். அடிப்படையில் உள்ள பங்குகளுடைய தரம் மாறாது. குறுகிய காலத்துல பங்குகளுடைய சப்ளை அதிகரிக்கும், அதனால் பிரைஸ் கரெக்ஷன் வர வாய்ப்பு உள்ளது. ஆனா நிறுவனத்தின் அடிப்படையில் எந்த மாற்றமும் வராது. இப்ப அடுத்து பெரிய IPO வர வாய்ப்பு இருக்குது. கேகல்ஸ்பர்க் பார்லி ப்ராடக்ட் வரக்கூடிய மிகப்பெரிய IPOங்க. இதன் தாக்கம் பெரிய நிறுவன IPO அதே போல பெரிய நிறுவனம் IPO வந்தாலும் IPOல அவங்க ஏற்கனவே முதலீடு செஞ்ச பழைய பங்குகளை விற்கலாம். அதையும் நம்ம பார்த்துக்கணுங்க. இதனால சில வாரங்கள், சில மாதங்கள் சந்தையில லிக்விடிட்டி அழுத்தம் இருக்கும். அதனால பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயணமாக அதனால கவனமா பார்த்துக்கோங்க. அதாவது விற்பனைக்காண்டி ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, விற்பனைக்காண்டி பண்ண போறாங்களா இல்ல என்னங்கிறத அந்த இதை படிச்சு பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்க. இந்தியாவில் டிஃபென்ஸ் செக்டார் இறக்குமதி நாடாக இருந்தது, தற்போது ஏற்றுமதி நாடாக மாறி வருகிறது. மேக் இன் முக்கியமான காரணம் மேக் இன் இந்தியா, ஆத்மநிர்பர் பாரத் திட்டம், உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி, அதிக பாதுகாப்பு விடக்கூடிய பட்ஜெட்டு, ட்ரோனு, மிசில்ஸ், ஃபைட்டர் ஏர்கிராப்ட், நாவல் ஈக்குப்மெண்ட் போன்றவை பண்றதுனால ஏற்றுமதி பண்ணக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்கு. நீண்ட கால முதலீட்டுக்கு மிகவும் வலுவான துறையாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய தாக்கம் பல நிறுவனங்களை ஏற்கனவே பிரதிபலிச்சு விட்டன. அதனால வேற நல்ல நிறுவனங்களை பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. ரொம்ப நேரம் உலக அரசியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் விலை தாக்கம், பாதுகாப்பு துறை, ரூபாய் பங்கு சந்தை என அனைத்து பாதிக்கின்றன. மத்திய கிழக்கு பாட்டம் அதிகரித்த கூடாயில் வீழ வாய்ப்பு உள்ளது. அது இந்திய பணவீகத்தை பாதிக்கலாம். இந்திய வர்த்தக ஒப்பந்தங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது முக்கியமானதுங்க. இந்தியா தற்போது பல நாடுகளுடன் ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட் FTA ஒப்பந்தங்கள் இறுதி செய்து வருகிறத. யூரோப்புடன் FTA இறுதி கட்டத்தில் உள்ளது. அமெரிக்காவோட FTA 99% பேச்சுவார்த்தை முடிந்து உள்ளது. இதனுடைய நன்மைகள் யூரோப்புகளையும் அமெரிக்கா இந்த இது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸ்போர்ட் அதிகரிக்கும். டெக்ஸ்டைல் துறை, ஃபார்மா, ஆட்டோ காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல்ஸ், எனர்ஜி குட்ஸ் போன்ற துறைகள் பெரிய வாய்ப்பு உருவாகுங்க. ஆனா இது டிசம்பர் 26க்குள்ள முடிஞ்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல ரெனியூவபிள் எனர்ஜில நார்வே உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுடன் இந்தியா சோலார் ஈக்விப்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஆக பார்க்க தொடங்கி உள்ளன. நார்வே கூட நம்ம நாட்டை சோலார் ஈக்விப்மெண்ட் எக்ஸ்போர்ட் கப்பாக பார்க்கிறது. இதனால் சோலார் மேனுபேக்சர், கேபிள் கம்பெனிஸ், பவர் ஈக்விப்மெண்ட், டிரான்ஸ்மிஷன், பேட்டரி மேனுபேக்சர் போன்ற நிறுவனங்கள் நீண்ட கால வளர்ச்சிக்கு வாய்ப்பு அளிக்குமுங்க. வாய்ப்பு தரும். பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பங்குகளை பார்த்துக்குங்க. முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம்னா அரசு OFS காரணமாக PSU பங்குகளில் குறுகிய கால அழுத்தம் வரலாம். பெரிய IPOக்கு சந்தை லிக்விடிட்டியை தற்காலிகமாக பாதிக்கலாம். Q1 காலாண்டு முடிவில் அடுத்த சில வாரங்களில் சந்தையின் திசையை தீர்மானிக்கும்.
டிஃபென்ஸ், ரயில்வே, ஏஐ, செமிகண்டக்டர், டேட்டா சென்டர், ரெனியூவபிள் எனர்ஜி மற்றும் ஹெல்த் கேர் துறைகள் நீண்டகால வளர்ச்சிக்கான முக்கிய துறைகளாக உள்ளன. நல்ல நிறுவனங்களில் ஏற்படும் கரெக்ஷன் ஷிப் அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட முதலீட்டு வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். தொழில்நுட்ப நிலைகளையும் நிறுவனத்தின் ஃபண்டமெண்டல் வளர்ச்சியையும் இணைந்து சேர்த்து பார்த்து முடிவெடுத்து பாதுகாப்பான முடிவு செய்யுங்கள். தற்போதைய சந்தை சூழலில் குறுகிய கால ஏற்ற இறக்கங்கள் இயல்பானவை. ஆனால் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு முதலீடுகள், பாதுகாப்புத்துறை விரிவாக்கம், ஏஐ, செமிகண்டக்டர் முன்னேற்றம், ரெனியூவபிள் எனர்ஜி திட்டங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்கள் ஆகியவை அடுத்த சில ஆண்டுகளில் பல தரமான நிறுவனங்களுக்கு வலுவான வளர்ச்சி வாய்ப்பை உருவாக்குகின்றன. ஆகையால் தரமான நிறுவனங்களை தேர்வு செய்து பொறுமையுடன் நீண்டகால பார்வையில் முதலீடு செய்வதை சிறந்த அணுகுமுறையாகும். அல்ல போர்ட்போலியோ பில்டு பண்ணக்கூடிய காலம். போர்ட்போலியோ பில்டு பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.